வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவை வரும் தேர்தலில் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் அமித்ஷா பேச்சு. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை கொண்டுவர உழைக்க வேண்டும் எனவும் அழைப்பு. வேரோடு பிடுங்க நினைத்தால் திமுக இன்னும் செழிப்பாகத்தான் வளரும். திமுக அரசை வேரோடு பிடுங்குவோம் என்ற அமித்ஷாவின் பேச்சுக்கு அமைச்சர் KN நேரு பதிலடி. விவசாயத்தில் வேரோடு பிடிங்கி தான் நட்டா நெல் விளையும். அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. திமுகவெல்லாம் அவர்லாம் நினச்சிலாம் தோக்கடிக்க முடியாது. 15 வருஷமாக அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஒன்றும் முடியல. தொடர்ந்து தளபதி திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று வருகிறது. வருங்காலமாக அப்படி தான் இருக்கும். அவங்க ஆசை மேடையில் சொல்கிறாங்க. இப்போ நயினார் தலைவராக போட்டுருக்குறாங்க, கூட்டம் நடத்தியிருக்காங்க. அவரை பார்த்த உடனே பிடிங்கறினா எப்படி? கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்தவர்கள் திமுகவினர். திமுக என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இப்போ அந்த கொடி பறக்குதில்ல, அங்கே பறக்குதுங்களா? கொடி ஆட்டுறாங்க. சில கொடி காற்றுல பறக்குதா இல்லைங்களா? இந்த கொடி எதனால பறக்குது? காத்துல தானே பறக்குது. கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக. வெளியிடுங்க, மக்கள் கேட்குறாங்க. கிடையாது. அப்பொழுதெல்லாம் கொள்ளையடிச்சாங்க. இப்போ அந்த கொடி பறக்குதில்ல, அங்கே பறக்குதுங்களா? கொடி ஆட்டுறாங்க. சில கொடி காற்றுல பறக்குதா இல்லைங்களா? இந்த கொடி எதனால பறக்குது? காத்துல தானே பறக்குது. அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரத்தில் இருக்கும் ஒரு சித்தாந்தத்தை வெறும் சினிமாவை வைத்து வீழ்த்திவிட முடியாது. ஆகச் சிறந்த கொள்கை கோட்பாடுகள் மூலம் மட்டுமே வீழ்த்த முடியும் என்றும் விஜய்க்கு சீமான் பதிலடி. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம், திமுக அப்படின்னு. அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வீழ்த்திட முடியாது. என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல, என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்ப. மதுரையில் நடைபெற்ற தவேக மாநாட்டில் விமர்சனம் என்ற பெயரில் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்துள்ளார் விஜய். விஜயின் பேச்சில் ஆக்கப்பூர்வமான கருத்துமில்லை, கருத்தியலும் இல்லை என திருமாவளவன் காட்டும். உருப்படியான எந்த கொள்கை கோட்பாட்டு முழக்கம் இல்லை. ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. திமுக வெறுப்பு என்பதே அந்த மேடையில் அவர்கள் உமிழ்ந்த அரசியல். சென்னையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம். தமிழக மின்சார வாரியம் சார்பில் 10 லட்சம் ரூபாய், தனியார் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் அறிவிப்பு. நள்ளிரவு முதல் வெளுத்து வாங்கிய கனமழையால் சென்னை சோழிங்கநல்லூர் OMR சாலையில் தேங்கிய மழைநீர். சாலைகளில் தேங்கிய மழைநீரால் ஒன்றின் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட முருகப்பா நகர் உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம்.
மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம். வேலூர் மாவட்டம் காட்பாடி, பொன்னை உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் நள்ளிரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் 2 வீடுகள் இடிந்து சேதம். வீடுகளில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் சிறப்பு மீட்பு ஒத்திகை. தீயணைப்பு வீரர்களின் துணிச்சலான ஒத்திகை நிகழ்வை கண்டு பொதுமக்கள் வியப்பு. அலைகளுக்கு நடுவே நமது வீரர்கள் மிகவும் அழகாக, மிகவும் எளிமையாக ஆழமான பகுதியில் சிக்கி இந்த ரெஸ்கியூ போர்டு நிகழ்வினை நிகழ்த்தும் வீரர்கள் வினீத், நம்முடைய சுரேஷ், கார்த்திக் என்பதையும் நமது வீரர்கள் பாதிக்கப்பட்ட நபர் மிக ஆளுநர் சொல்லி வீரர்கள் நடத்துகிறார்கள். இதோ அந்த நபர் என்று சொல்லக்கூடிய வெளியிலும் அந்த முதலுதவி அளிக்கப்படுகின்றது. வெகு சீக்கிரம் நமது வீரர் பேசும் அந்த வார்த்தை அவர் மூளை உயிர்காக்கும் முதலுதவியை உடனடியாக செய்ய வேண்டும். 2 முறை வாய் வழியாக அவருக்கு செயற்கை சுவாசமும் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 74,520 ரூபாய்க்கு விற்பனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மந்தைவெளி பகுதியை சேர்ந்த தொழிலாளி ராபிஸ் நோய் பாதிப்பால் உயிரிழப்பு. முறையான சிகிச்சை எடுத்துக் கொள்ளாததால் இறந்ததாக தகவல். துபாயிலிருந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 3.25 கோடி ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகள் பறிமுதல். கண்டெய்னரில் பேரீச்சப்பழத்திற்கு மத்தியில் வைத்து கடத்திய நிலையில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. பொன்னேரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஏரிக்கரை தடுப்புச் சுவற்றில் அந்தரத்தில் தொங்கிய அரசு பேருந்து. பேருந்திலிருந்து அலறி எடுத்தபடி வெளியேறி உயிர் தப்பிய பயணிகள். வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே தனியார் சொகுசு பேருந்து சாலையில் நடுவே தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்து. அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய பயணிகள். அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த 3 தனியார் பேருந்துகளில் செல்போன்கள் திருட்டு. நள்ளிரவில் மர்ம நபர் செல்போன்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி. விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலத்தில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் குடும்பத்துடன் குதூகல குளியல் போட்ட பொதுமக்கள். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆவணி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீபமேந்தி வழிபாடு. நாகையில் சிவபெருமானுக்காக மீனவர்கள் தங்க மீனை கடலில் விடும் நிகழ்ச்சி கோலாகலம். சிவனடியார்கள் மற்றும் திரளான மீனவர்கள் பங்கேற்று வழிபாடு.